Partnership firms. So partnership firms are two or more partners into ஒரு business run பண்ணும். Two or more person. Maximum limit பார்த்தீங்கன்னா up to 50. Okay. Okay. Let us assume ABC மூணு பேரும் சேர்ந்து ஒரு business பண்ணலாம்னு இருக்கு. So furniture buy and sell. So furniture trading பண்ணலாம்னு இருக்காங்க. Fun Mart. So furniture buy and sell பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? எஸ். ஃபன் மார்ட். எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க? பிளேஸ், லொகேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட். 3 பார்ட்னர்ஸும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? ஸோ இதுல A 5 lakhs, B 3 lakhs, C 2 lakhs. இதுல A வந்து அடிஷனலா மேனேஜ்மெண்ட் பார்ட்டும் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ A மேனேஜ்மெண்ட் பார்ட் பண்றதுனால அவங்களுக்கு ரெமுனரேஷன் பே பண்ணணும். அண்ட் B வந்து கிளைண்ட்ஸ் ரெஃபர் பண்றாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் ரெஃபர் பண்றதுனால Bக்கு வந்து கமிஷன் பே பண்ணணும். ஓகேங்களா? இது பேசிக் நீட்ஸ். எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க? டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் அண்ட் டியூரேஷன். எத்தனை வருஷம் இந்த பிசினஸ் பண்ண போறாங்க? ஓகேங்களா? அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எங்களோட கேபிட்டல் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 5:3:2. ஓகே. ஸோ வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கணும்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அமௌண்ட்டை இவங்க பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அட் த சேம் டைம் இவங்க பிசினஸ்ல இருந்து சம்டைம்ஸ் வித்ட்ரா பண்ணுவாங்க. அதுக்குமே ஒரு பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணும். இதுக்கான பர்சன்டேஜ் எல்லாமே இவங்க அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் டீல்ல கிளியரா மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பிசினஸ்ல இருந்து லோன் எடுத்தாலும் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுவுமே கிளியரா டீல்ல மென்ஷன் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்ல ஜென்ரல் திங்ஸ் இது மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ டீல்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் டீல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேம் ஆஃப் த ஃபார்ம். ஃபார்மோட நேம் நம்ம வந்து ஃபன் மார்ட்னு மென்ஷன் பண்ணிடணும். நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். ஃபர்னிச்சர் ட்ரேடிங் பண்றாங்க. பை அண்ட் செல். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ். டியூரேஷன் ஆஃப் த பிசினஸ். எத்தனை வருஷம் பண்ண போறாங்க? நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர். ஏபிசின்னு 3 பேர் பார்த்தோம். 3 பேரோட நேம் அண்ட் அட்ரஸ் கிளியரா மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் பார்ட்னர்ஸ். இது நம்ம பார்த்தோம். A வந்து 5 lakhs, B 3 lakhs, C 2 lakhs. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. அமௌண்ட் ஆஃப் drawings allowed to each partners. ஸோ அவங்க பர்டிகுலர் லிமிட் வச்சிருப்பாங்க. 50,000 இல்லை 1 lakhன்னு சொல்லிட்டு லிமிட் வந்து அலோவ் பண்ணலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் allowed on capital. சேம் ஆல்சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings ஆஃப் த பார்ட்னர். ஸோ இதெல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைடட் பை த பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலோடட் டு எனி பார்ட்னர். இப்போ மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்கன்னா அதுக்கான ரெமுனரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர். இப்போ பிஸ்னஸ் நடக்குது, பை அண்ட் செல் பண்ணுறாங்க, டோட்டல் ரெவன்யூ அதுலேருந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அவங்க லெஸ் பண்ணுறாங்க, இதோட கேஸ். ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ். இப்போ ஏபிசின்னு 3 பேர் தான் இருக்காங்க. இன்கேஸ் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு புதுசாக ஒரு பார்ட்னர்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை செக் பண்ணணும். அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர். யாருக்காவது ஏஜ் லிமிட் ஆயிருக்கு, இல்லை ஒரு 50 ஏஜ்க்கு மேலே அவங்களால ஒர்க் பண்ண முடியல, இல்லை 60 ஏஜ்க்கு மேலே ஒர்க் பண்ண முடியல, ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு செட்டில்மெண்ட் டியூஸ் இதெல்லாமே பண்ணணும்.
அண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே. இப்ப 2 இயர்ஸ் பிசினஸ் பண்றாங்க. அதுல வந்து அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஒரு பிராண்ட் நேம் வந்து கிரியேட் ஆகும். அதோட வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அதுவுமே வந்து அட்மிஷன் அண்ட் ரிட்டயர்மென்ட்ல டீட்டெயிலா இருக்கும். ஆக்சுவலி அட்மிஷன் வந்து உங்களுக்கு செப்பரேட் சாப்டர், ரிட்டயர்மென்ட்டும் செப்பரேட் சாப்டர். அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எ பார்ட்னர் அண்ட் செட்டில்மென்ட் ஆஃப் டியூஸ். ஓகே. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாமே அதர் சாப்டர்ஸ். ஓகேங்களா? இன்கேஸ் இப்ப பார்ட்னர்ஷிப் டீட்ல எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா, ரெமுனரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாம ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா, ரெமுனரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து இருக்காது. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கேபிட்டல் ரேஷியோ வராது. ஈக்குவல் ரேஷியோ தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப் டு 6% மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இல்லன்னா மட்டும் தான். கிளியர்? Illustration 1. A, B, C, and D are partners in your firm. There is no partnership deed. How will you deal the following? A has contributed maximum capital. He demand interest on capital 12%. So partnership deed இல்ல. So அப்ப interest on capital உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? Allow பண்ண மாட்டாங்க. Not allowed. B has withdrawn 1000 per month. Other partner asked to pay interest on drawings at 10% per annum to the firm, but B does not agree. ஆக்சுவலி பார்ட்னர்ஷிப் டீல் இல்ல. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரெண்டுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. லோன் அட்வான்ஸ்டு பை சி டு த ஃபார்ம் 10,000. இட் டிமாண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 9% per annum. ஸோ லோன் கேஸ் மட்டும் அப் டு 6% மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப் டீல் இல்லைன்னா. டி டிமாண்ட் salary at the rate of 5,000 per month. As he spends full time for the business, B and C do not agree with this. Okay, so remuneration case not allowed. A demands the profit to be shared in the capital ratio, but B, C, D do not agree. So capital ratio allow பண்ண மாட்டாங்க, equal ratio. ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீல் வந்து இந்த பிசினஸ்ல இல்லை. கிளியரா? ஸோ ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தான் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் பேஸ் பண்றப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல். ஃபிக்ஸ்டு கேபிட்டல்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அது ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் காட்டும். இன்கேஸ் இப்போ இந்த வருஷத்துல ஒரு அமௌண்ட் 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. 2021ல 5 lakhs. 2022ல ஒரு 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ 2022ல 2 lakhsங்கிறது அடிஷனல் கேபிட்டல். ஓகேங்களா? அது ஆட் ஆகும். இன்கேஸ் அந்த இயர்ல ஏதாவது வித்ட்ராயல் பண்ணியிருந்தாங்கன்னா அதை டெபிட்ல மென்ஷன் பண்ணணும். அது போக பேலன்ஸ் இருக்கிறது தான் க்ளோசிங் கேபிட்டல். இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணணும். கேபிட்டலுங்கிறது அவங்க ஓப்பனிங்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அது மட்டும்தான். ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது இப்போ கரண்ட் இயர்ல அவங்களுக்கு சேலரி, கமிஷன், டிராயிங்ஸ், ப்ராஃபிட் இதெல்லாமே வந்திருக்கும். அதோட கேஸ். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே பை பேலன்ஸ் மட்டும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சேம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு இன்கம் கிரெடிட்ல வரும். சேலரி ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு இன்கம் கிரெடிட்ல வரும். கமிஷனும் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ப்ராஃபிட் இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் இவங்க வித்ட்ரா பண்றாங்க டெபிட்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டெபிட், லாஸ் வந்தா டெபிட்ல வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் மட்டும் செப்பரேட்டா இருக்கும். இப்போ நார்மலா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்? கிரெடிட்ல இன்கம், டெபிட்ல எக்ஸ்பென்சஸ் மென்ஷன் பண்ணிருப்போம். பட் இந்த கேஸ் வந்து அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? பார்ட்னர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குற மாதிரி இருக்கும். பார்ட்னர்ஸ் இது மட்டும். ஃபிளக்சுவேட்டிங்கிறது சிம்பிள் ஒன். இப்போ 2 இது பார்த்தோம்ல, அது 2யும் வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. கிளியர்?